ஆடியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ராத்திரையில் இன்பரால் வீசுனம் ஓடிப்பார். இந்தவன் ராத்திரையில் இன்பரால் வீசுனம் ஓடிப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோதனை போவே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுமே மிக பொங்கிடுவே. நாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாறிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். மலைகள் எல்லாம் விலகிடு என்ற பாடலை நம் கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு என்ற பாடலை பாடும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் சுவையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் சுவையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே நிச்சயமாகவே முடிவு உண்டு.
ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், நம்முடைய தேவன். வழிகளெல்லாம் வழிகளாக்குவம், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவம், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவம். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. 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 ஹalleluya, ஹalleluya. praise. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya. பரம ஈவை ருசி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரம ஈவை ருசி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை ஆச்சரியமானவருடைய அன்பு. ஹalleluya, ஹalleluya. thank you lord. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படியாய் அல்ல, ஹalleluya, பரம சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய், ஹalleluya, பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக பரம அழைப்புக்கு என்னை பாத்திரவானாய் தகுதியாய் என்னை மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. thank you lord. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையா இருக்கணும்ப்பா, உறுதியா இருக்கணும் ஆண்டவரே. இருதயத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஹalleluya. thank you lord. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்வோம் தேவனோடு கூட. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்வில காணப்பட்டா மன்னிங்கப்பா. உண்மையற்ற தன்மை இருந்தா ஆண்டவரே மன்னிங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya. இரட்டவேட என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேண்டாம் ராஜா. ஹalleluya, praise the Lord. ஹalleluya. எல்லா நிலைமையிலும் நான் உண்மையிலவனா இருக்க உதவி செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அந்த பரம அழைப்புக்கு நேராய் நான் கடந்து வர வேண்டும் ஐயா. ஹalleluya. thank you jesus. ஹalleluya. மகிமை. ஹalleluya. நம்முடைய உள்ளத்தை உடைப்பு ஆண்டவர் சமூகத்துல ஹalleluya மாய்மாலத்துல எடுத்து போடுங்கப்பா. ஏமாற்றுகிற தன்மையெல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. ஹalleluya. உள்ள ஒரு வேஷம், வெளிய ஒரு வேஷம், ஹalleluya, இதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எடுத்து போடுங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, இதெல்லாம் என் ஜீவித்தை விட்டு எடுத்து போடுங்க அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் விரும்புகிற ஆராதனை, அந்த பரலோக ஆராதனை என் ஜீவித்துல காணப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உரிபாலா சந்த என்னை நானே திருப்திப்படுத்திக் கொள்கிற ஆராதனை அல்ல, ஹalleluya, பரலோக ஆராதனை என் ஜீவித்துல சபையில காணப்படட்டப்பா. ஹalleluya, ஹalleluya. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ஒரு விஷயம் நம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னை தகுதியாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிற கிருபை, ஹalleluya, இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிற, ஹalleluya, அந்த பாக்கியம் எனக்கு உண்டாகட்டுமே ராஜா. ஹalleluya,
ஹalleluya ஹalleluya ரிதரஷதரா ஓரஹதரஷதரா தியந்தலபா உரம்தர நாட்களே எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும்ப்பா. உம்முடைய வசனம் என்ன புடமடட்டும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்ன புடமடட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்காக எந்த பாடுகளாலும் சகித்து கடந்து போக கிருபை உண்டாகட்டுமே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்வில் எல்லாமே நீராயிருந்தப்பா. ஹalleluya. உமக்கு மட்டும் முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க. உமக்கு மட்டும் முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க. வேற எதுக்கு அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும் உமக்கு முதலிடம் கொடுக்க முடியாத எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹalleluya. ஒப்பு கொடுக்க முடியுமா? ஹalleluya ஹalleluya. உமக்கு முதலிடம் கொடுக்க முடியாத எதுவுமே என் ஜீவிதத்தில் வேண்டாம். ஹalleluya. உமக்கு மட்டும் முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. வசனத்துக்கு கீழ்ப்படி அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே ஹalleluya முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய வசனம் என்ன புடமடட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என்ன புடமடட்டப்பா. ஹalleluya. உம்முடைய வசனம் என்ன புடமடட்டும். ஹalleluya. Rio
வெற்றியோ தோல்வியோ பின்தொடர்வேனே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேனே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட நிலைமையில கடந்து போனாலும் அந்த அழைப்பை நோக்கி நான் கடந்து வந்து கொண்டே இருப்பேன். அந்த பரம அழைப்பை நோக்கி நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாண்டவரே. ஹalleluya. அந்த லக்க நோக்கி நான் கடந்து வந்து கொண்டே இருப்பாண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பரம அழைப்பை நோக்கி ஹalleluya நான் கடந்து வந்து கொண்டே இருப்பப்பா. ஷரதரகரபா உரம்தல ஷதர உரிந்தர ஷதலபா. ஹalleluya 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 ஹalleluya. Glory to God. கரங்களை உயர்த்தி அந்த தெய்வத்தை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். ஹalleluya. அவரே பரிசுத்தர். ஹalleluya.
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் அழைத்த தேவனே பரிசுத்தர். எங்களை அழைத்த தேவனே பரிசுத்தர். பரிசுத்தராய் இருக்கிறது நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, எங்களுக்கு கட்டளையாக கொடுத்தீங்கப்பா. பரிசுத்த ஜாதியா எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஓ glory hallelujah. அழைத்த தேவன் பரிசுத்தர். hallelujah 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 hallelujah. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சத்திய சின்னங்கள் என்று சொல்லி அநேகருக்கு இல்லை என்று புஸ்தகம் கேட்டீங்க. இல்லை, இன்றைக்கு போய் ஐயா உங்களை வீட்டில் போய் ஒரு 50 காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதனால் வேண்டுகோள் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு புத்தகம். இதை நீங்கள் வாங்கி கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். மிகுந்த குறைந்த விலைக்கு ஐயா அவர்கள் கொடுக்குறாங்க. 20 ரூபாய் தான் இந்த புத்தகத்தின் விலை. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற சபை விசுவாசிகள் ஊழியர்கள் இருந்தாலும் இப்படி இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி அவர்களுக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களை கேட்டு அவர்கள் அதில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாளில் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நேற்று தினத்தில் இங்கு இந்த புத்தகத்தை வாங்கின ஒரு நபர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த புத்தகம் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்ற நல்ல ஒரு சாட்சியை சொன்னார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புத்தகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய நூல். ஆகினாலே நீங்கள் அதை தம்பி விக்டர் தம்பிகிட்ட இருக்குது. ஆகினாலே நீங்கள் முடிந்த பின்பு அதனுடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ். நேற்று தினத்திலே நாம் கேட்ட அந்த செய்தி இன்னும் நம்முடைய நினைவிலே அப்படியே இருக்குது. எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பை நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நேற்று நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாது ஸ்டீபன் அவர்கள் நம்ம மத்தியில் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே
நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி இன்றைக்கும் நாளைக்கும் நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கப் போகிறோம். அது ஒரு தொடர் செய்தி. ஜெபத்தோடு வாருங்கள், ஆயுதத்தோடு வாருங்கள். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபத்தோடு வைத்து கவனியுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோமா? அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதியனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொடுத்ததால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரனே தாவீது எவ்வளோ அழகாய் அருமையாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாலை வேளை தியானிக்க ஒரு வசனம் என்னை உடைக்கட்டும், என்னை உருவக்கட்டும், என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஐயா. ராஜா, உம்முடைய மாறாத வசனத்தின் மேன்மை காண என் கண்ணை திறவும். கேட்போமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை இன்று மாறாதே. விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். Hallelujah, 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 amen. அன்புள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழி செய்த நாட்களிலே ஒரு முறை தம்முடைய சீஷர்களோடு கூட ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது
அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்ட ஒரு முக்கியமான கேள்வியைத்தான் நாம் மத்தேயு 24:3 வாசி கேட்டோம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த மத்தேயு 24 மட்டும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குரிய 24 அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. 24 அடையாளம். இப்போ அதை நாம் தியானிக்காமல் முதலாம் நூற்றாண்டிலேயே ஆண்டவருடைய 2ஆம் வருகையை அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த தெசலோனிக்க சபையாருக்கு பவுல் கொடுத்த ஒரு எச்சரிப்பின் அடையாளத்தை தான் தியானிக்க போகிறோம். இந்த தெசலோனிக்க திருச்சபை முதலாம் நூற்றாண்டிலேயே ஆண்டு 2ஆம் வருகையை அவளோடு எதிர்பார்த்த திருச்சபை. வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறதுமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. முதலாம் நூற்றாண்டிலேயே இயேசுநாதருடைய 2ஆம் வருகை அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த திருச்சபை திருச்சபை. இட் வாஸ் an expectant church. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்திய நவீன பிரசங்கம் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் மிரக்கிள் இல்லையா? அற்புதங்கள் எதிர்பார். வேத உபதேசம் என்ன? அப்பனுடைய வருகை எதிர்பார். ஆதி திருச்சபை அற்புதத்தை அல்ல, அந்த வருகை எதிர்பார்த்து அவளோடு காத்திருந்தது. அந்த திருச்சபைக்குத்தான் ஒரு பயங்கரமான எச்சரிப்பின் அடையாளத்தை சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஆக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக விசுவாச துரோகம் நீட வேண்டுமா? இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை உற்று பார்த்தால் விசுவாச துரோகம் எழுத்தின்படியே நீட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை உற்று பார்த்த இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பாருங்கள். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேள்விக்குறியோடு துக்கத்தோடு முடித்திருக்கிறார். விசுவாசிகள் இருப்பார்கள், விசுவாச கருத்தங்கள் நடைபெறலாம், ஆனால் விசுவாசம் இருக்காது. விசுவாச துரோகம் முந்தி ஏறிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டவர்களுடைய அந்த நாள் வராது. ஆகிலும் மனுஷகுமார் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. எனவே இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக இந்த விசுவாசத்தை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். விசுவாசத்தை பற்றி நிறைய பர்சன் கேட்டிருப்பீங்க, அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறேன். ஃபெய்த், FAITH, ஃபெய்த். F ஃபார், A ஆல், I thank, H him, for all I thank him. விலக அழகாக இருக்கு. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் சிந்திக்கணும். விசுவாசத்தை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே ஏராளமான வசனங்கள் உண்டு. ரோமர் 1:17 வாசித்து பாருங்கள். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:16 பின்பற்றி வாசிப்போமானால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:11 வாசித்து பாருங்கள். அவர் விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்
11:6 வாசிப்போமானால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயருக்கு அழகாக எழுதியிருக்கிறார். 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 5:22 விசுவாசம் என்பது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:9 வாசித்து பாருங்கள், விசுவாசம் என்பது ஆவியின் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் 6:16 வாசிப்போமானால், நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திலே பொல்லாங்களையும் அக்னியாஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நமக்கு பாதுகாப்பளிப்பது விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக விசுவாசத்தை பற்றி வேதம் குறிப்பிட்டிருந்தும் இந்த உலகத்தை உற்று பார்த்த ஆண்டு துக்கத்தோடு சொன்ன காரியம் என்ன? ஆகிலும் மனுஷகுமார் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்விக்குறியோடு துக்கத்தோடு முடித்திருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தை பற்றி 3 தலைப்புல சிந்திக்க போறோம். முதலாவது, இன்றைய சமுதாயத்திலே காணப்படும் விசுவாசம் என்ன? இதிலே ஆண்டவர் எதிர்பார்த்து காணாமல் தெரிவிக்கிற விசுவாசம் என்ன? அதே சமயத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்குள்ளே நமக்குள்ள விசுவாசம் என்ன? இன்றைய சமுதாயத்தில் காணப்படுகிற 4 வகைப்பட்ட விசுவாசங்கள். இரண்டாவது, வாசிட்டு வாங்க. விசுவாசத்தின் நற்சாட்சி உண்டு. விசுவாசத்தில் சாட்சினா என்ன? இந்த கிறிஸ்தவ பத்திரிகையில் பாதிக்கு மேல சாட்சி தான் வருது இல்லையா? அந்த சாட்சிக்கும் இந்த சாட்சிக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசத்திலே சாட்சி என்றால் என்ன தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள், அப்படியா? நாளைக்கு அதை சிந்திக்க போறோம். இன்றைக்கு முதல் 2 சிந்திக்க இன்றைய கிறிஸ்தவ சமூகத்திலே காணப்படுகிற 4 வகைப்பட்ட விசுவாசங்கள். கடவுளை நம்புகிறவனோ கடவுள் இல்லவே இல்லை என்று முழங்குகிற வீரமணியோ யாராக சரி, உலகத்தை பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையிலேயே ஒரு விசுவாசத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அது இயல்பான விசுவாசம், நேச்சுரல் ஃபெய்த். உதாரணமாக, மறைமலை பஸ் ஸ்டாண்டு போகிறேன். பஸ் பிடிச்சு நான் கோயம்பேடு போகணும். போகிற வழியிலேயே இந்த பஸ்ஸு கோயம்பேடு சேர்ந்துடாது, இடவே கவுந்துருன்னு சொல்லி அவிசுவாசப்பட்டு என் பஸ் பயணத்தை நிறுத்த போவது கிடையாது. இந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தால் என்னை கோயம்பேடு கொண்டு போய் சேர்க்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அப்படித்தானே? இது விசுவாசம் பஸ்ஸில் பயணம் செய்கிற அனைத்து மக்களுக்கும் உண்டு. விசுவாசிக்குள்ளும் உண்டு, அவிசுவாசிக்குள்ளும் உண்டு, எந்த சமயத்தை சேர்ந்த மனிதர்களும் உண்டு. இது ஒரு இயல்பான விசுவாசம். நல்லா கவனிங்க. லெட்டர் எழுதி அட்ரஸ் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து போஸ்ட் பாக்ஸில் நின்றுக்கிட்டு, ஆமாம் லெட்டர் போயிருக்குமா, இங்கே தான் கிளம்ப சொல்ல கை விட்டு அலசி பார்க்க போகிறது கிடையாது. அட்ரஸ் எழுதி போட்ட பிறகு இந்த கடிதம் போய் சேரும் என்று விசுவாசிக்கிறேன். அப்படித்தானே? இந்த விசுவாசம் கடிதம் எழுதி போடுகிற அனைத்து மக்களுக்குள்ளும் உண்டு. இதுக்கு பேரு இயல்பான விசுவாசம். ஒவ்வொரு மனிதர்களும் இயல்பாக விசுவாசம் உண்டு. அது இல்லைன்னா உலகத்தை வாழ முடியாதியா? ஆகிலும் மனுஷகுமார் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லும் பொழுது இயல்பான விசுவாசம் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் இருப்பதால் அவருடைய விசுவாசி என்று சொல்லிவிட முடியாது. இரண்டாவது விசுவாசம் இருக்கு, இம்மைக்குரிய விசுவாசம். இரண்டாவது இம்மைக்குரிய விசுவாசம். சரீரப்பிரகாரமான தேவைகளுக்காக, உலகப்பிரகார தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரிடம் விசுவாசம் வைப்பது. காரியமானவுடனே ஆண்டவரை கை கழுவி விடுகிற விசுவாசம். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:19
இன்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கையிலும் பரிதபிக்கப்படுத்தவர்களாக இருப்போம். அதாவது ஒரு பரிதபிக்கப்படுத்த விசுவாசம் இல்லையா? இன்மைக்காக, சரிவுப்பட தேவைக்காக, உலகப்படத்தை மற்ற ஆணிடத்தை விசுவாசம் வைப்பது, இது ரொம்ப ரொம்ப இந்த அனாசின், குரோசின், மெட்டாசின் இந்த மாதிரி சீன்லாம் தெரியும்ல. காலையில் 10, மத்தியானம் 4, நைட்டு 8 சாப்பிடுவோமா? எப்போ சாப்பிடுவோம்? தலைவலி மேல்வழி வந்தா ஏசுநாதர் இப்படி தான் பயன்படுத்துறாங்க. மெட்டாசின், குரோசின் மாதிரி எப்போ தலைவலி மேல்வழி வருதா அப்பந்தான் இல்லை, எப்போ பரீட்சை வருதோ அப்பந்தான், எப்போ இன்டர்வியூ வருதோ அப்பந்தான். இன்மைக்காக மாற்றம் கிறிஸ்துவை நம்பிக்கை கூட்டம் பரிதபிக்கப்படுத்த கூட்டம். நல்ல கவனிக்கணும். அப்ப இன்மைக்குரிய தேவை சந்திக்க மாட்டாரா? யார் சொன்ன சந்திக்க மாட்டாருன்னு? காகத்தை பூசிக்கிற ஆண்டவர், காட்டு புஷ்பத்தை உடுத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை சந்தேகம் இருப்பாரா? நாம் அவைகளை பார்க்கணும் விசேஷித்த மக்கள் அல்லவா? கண்டிப்பா சந்திப்பார். அதெல்லாம் கேட்டா கொடுக்காரு, கேட்காம கொடுக்கணும் கடமையா? ஏன்னா அவர் அப்பா நம்ம பிள்ளை, உண்மைதானா? இப்ப நான் என்ன கேட்கணும் அவர்கிட்ட? முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எண்ணத்தை முன்போம், எண்ணத்தை குடிப்போம், எடுத்து புதுமை சொல்லக்கூடிய இம்மிக்குரிய தேவன் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட அர்த்தம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் 4 ஹமாம் சோப் வாங்கினீங்கன்னா கூட பீம் பார் ஃப்ரீ, இலவசம். எதை கூட கேட்காம இலவசமா தர்றானோ அதைத்தான் அழுது முட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? மரமிட்டு விசுவாசி. இவளுக்கு இது இலவசம் அறிவு கிடையாது. அதான் சொல்லியிருக்கு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்களாம். இல்லை, அஞ்ஞானத்தான். இது இலவசம் அறிவற்றவன் அஞ்ஞானி. உண்மைதானா? நான் கேட்கிற தேவராசியத்துக்குரிய அதை கேடு. இன்னுக்குள்ள தானே கேட்க விட தருவார், அதோட கடமை. நம்ம என்ன பண்றோம்? போறவனுக்கு வித்தியாசமே கிடையாது. அப்ப அதுக்கு தானே போறான். நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வியாபாரம் ஓஹோன்னு ஓடணும், இந்த காணிக்க அவ்வளோ. அதுக்கு அவ தாண்டி போக மாட்டாங்க. இங்க உங்களுக்கு சுற்றி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நவீன இவாஞ்சலிஸ்ட், சூசைடல் ஃபாஸ்ட் இதை தான் நடத்துறாங்க. தலைவலியா, மேல்வலியா, பிரச்சனையா? ஆகிலும் மனுஷகுமார வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாடு சொல்லும் பொழுது இம்மிக்கிற விசுவாசம் அபரிதமா இருக்கும். அந்த மீட்டிங்கில் கூட்டம் ஜேஜேன்னு வழியும். இங்கே போனால் நினைச்சதுமே நடக்குது. கரெக்டாக சொல்லிட்டாங்க. தேவையோடு வந்திருக்கிற சகோதரியே, துக்கத்தோடு வந்திருக்கிற சகோதரனை, பிரச்சனையோடு இருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற லீலா, இப்படி தான் சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. பரிதபிக்கப்படத்தக்க கூட்டம். வேதம் தெளிவா சொல்லுது. 3வது விசுவாசம் இருக்கு. 3வது இரவலான விசுவாசம். அது இங்கே அப்படி விசுவாசம் பைபிள்ல இருக்கு? பைபிள்ல இல்ல, உங்க மத்தியில் இருக்கு. அதான் சொல்ல வரேன். அதாவது தாங்கள் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டார்கள். ஐயா, நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க மாற மாட்டோம், நீங்க சொல்லி வர முடியாது. பிசினஸ் ஓகன் இருக்கணும், பிள்ளை ஓகன் இருக்கணும்,
அவன் சொல்றா இவன் சொல்றா காணிக்க 1050 கொடுக்குறேன். தாங்க கத்த விசுவாசியாமல் மற்றொரு விசுவாசத்தை இரவலாய் கொண்டு வாழ்வது விசுவாசம். புரியல? அவன் கொஞ்சம் சேட்டை பண்ற போய வீட்டில் கீழ்படிய மாட்டான். திடீர்னு ஒரு வீட்டில் 10,000 தூக்கிட்டு பாம்பேக்கு ஓடிவிட்டான். முக்கியமான பணம் தூக்கிட்டு ஓடிட்டான். போனவை 3 மாதம் சுற்றி அலைஞ்சு எல்லா பணம் செலவழிஞ்ச உடனே திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான் மெட்ராஸ்க்கு. வரும்போது யோசிக்கிறான், இன்னொரு 10,000 கிடைச்சா இருக்குமே, பெட்டிக்கடை போட்டு பிடிச்சிக்கலாமே, யாரை பிடிச்சா 10,000 கிடைக்கும். ட்ரெயினில் வரும்போது யோசிக்கிறான். சென்ட்ரலில் இறங்கினவன் நேர அப்பா வீட்டுக்கு போகல, பாஸ்டரே வீட்டுக்கு போயிட்டான். ஆஹா, பாஸ்டரை பிடிச்சாச்சுன்னா அப்பா கிட்ட 10,000 வாங்கிடலாம். பாஸ்டர் வீட்டுக்கு போனானா பார்த்து பாஸ்டருக்கு ஷாக். ஏய் எங்கடா போயிருந்த, உனக்கா என்ன ஜெபம் உபவாச ஜெபம்? நாங்கள் அப்பாட்ட வாங்கிட்டோம் சொல்லி வீட்டை ஓர வச்சு நாங்கள் அப்பாட்ட போகிறோம். ஐயா தோத்திரம் பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான குட் நியூஸ், பையன் வந்துட்டான், கொலைப்படாதீங்க, அவன் பழைய ஆள் இல்லை, திருத்திட்டேங்கிறான், மாறிட்டேங்கிறான், ஒரு 10,000 கொடுத்தா பெட்டிக்கடை போட்டு பிடிச்சிடறேங்கிறான் அப்படிங்கிற. முன்னாள் நிற்கிறது பாஸ்டர். 15,000 தான் ஒரு அறை விட்டுருப்பார் வாங்கி. பாஸ்டரை அடிக்க முடியாது. எதிர்பார்த்த 10,000 கிடைச்சது இல்லையா? சப்போஸ் பாஸ்டர் பத்திரிகை போட்டார்னா சாட்சி எழுதி இருப்பான், எனக்கு 10,000 கிடைத்தால் நான் சாட்சி எழுவதாய் பொறுத்தலை பண்ணி கொண்டேன். இந்த சாட்சி இந்த பத்திரிகை வரும், நம்ம வீட்டுக்கு வரும். ஆகா, நமக்கு கூட ஒரு 50,000 தேவையாச்சே, பாஸ்டர் மூலம் போனால் கிடைக்க முடியாது. பாஸ்டரையா ஒரு 50,000 தேவை, ஜெபம் பண்ணுங்கள், இத்துடன் அனுப்பியிருக்கிற ஒரு 50 ரூபாய் காணிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை நல்லதான் இருக்கு. கொஞ்சம் உத்து பார்க்கிற சம்பவத்தை. பாஸ்டர் மூலம் போனதற்கு என்ன கிடைச்சது? எதிர்பார்த்த பாட்டு கிடைச்சு. என்ன கிடைக்கல? இவன் செஞ்ச தப்புக்கூடிய மன்னிப்பு கிடைக்கல, அப்பா மகன் உறவு கிடைக்கல. உண்மைதானா? தேவை 10,000 செய்த தவறுக்குரிய மன்னிப்பா, 10,000 அப்பா மகன் உறவா? சொல்லுங்க. 10,000 கிடைச்சா போதும், மன்னிப்பை பத்தியோ உறவை பத்தி கவலை கிடையாது. தயா இந்த கிறிஸ்தவத்திய பரிதாப நிலை, இரவலான விசுவாசம் இல்லை. ஆண்டு என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் அவங்க மூலமா வாங்க அப்படி சொன்னாரு. என்கிட்ட டைரக்டராப்பா, உனக்கு இடைத்தரகர். அவர் அப்பா, நான் புள்ள. உண்மைதானா? அப்பாட்ட போறதுக்கு பக்கத்து வீடு அங்கே கூட்டு போன என்ன அர்த்தம்? எனக்கு அப்பா அதனால டைரக்டா அவர்கிட்ட போன் பண்ணுங்க, மற்ற ஆள்கிட்ட போன் பண்ணாதீங்க. எங்கேயாவது போன் பண்ண, ஓ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஐயா தூங்கிட்டு இருக்கார், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். இப்போ தான் பதில் வரும். ஆனால் மேலே ஃபோன் பண்ணுங்க, கரெக்டாக பதில் வரும். டைரெக்டாக ஃபோன் பண்ணிங்கன்னா 5015 சுத்துங்கோ, நான் தலை சுத்துதோ. சங்கீதம் 50:15, அதான் 5015. இது ஐஎஸ்டி கோட் நம்பர் கொடுத்துருக்கார் பைபிளில். திரும்ப உங்களுக்கு ஆபத்து காலத்தில் இங்கே கூப்பிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே விசுவாசி, டைரெக்டாக பதில் வரையா? இரவிலான விசுவாசம் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? நானே நேரடி விசுவாசம் வைக்கணும் அவருடைய இடத்துல, நேரடி. அப்புறம் அப்பா நான் பிள்ளை, இந்த உறவு சரியா இருந்தா அப்பா நம்பி விசுவாசிப்பேன், சந்தேகம் வராது, இன்னொரு ஆள் தேவையே இல்லை. உண்மைதானா? ஆகிலும் மனுஷகுமார் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்போர் சொல்ற வேளையிலே இந்த இரவு விசுவாசம் அபரிதமா இருக்கும். இப்போ என்னதான் விசுவாசம் இருக்காது?
இந்த நான்காவது விசுவாசம் உண்டு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த சப்பானியை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு. போதும். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டு. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இந்த உலகத்தை உற்று பார்த்தா விசுவாசத்தை காண என்ன? இந்த ரட்சிப்புக்கு விசுவாசம் தான் இல்லை. இயல்பான விசுவாசம் இருக்கும், இம்மைக்குரிய விசுவாசம் இருக்கும், இரவலான விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை காண்பது அன்று. சரி, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் சரித்திரபூர்வமாக சொல்வேன், அவ்வளோதான். 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஒரு கிண்ண சாதனை செய்து காண்பிக்கப் போவதாக அமெரிக்க நாட்டின் சர்க்கஸ் நிபுணரான சார்லஸ் பிளான்டன் 10 விளம்பரம் கொடுத்திருந்தான். இதை பார்த்து மக்களுக்கு ரொம்ப ஆகும். ஏன்னா அவங்கள வியப்பூட்டும் சர்க்கஸ் வித்தியை பார்த்துருக்குறாங்க. அது என்ன? நயகரா நீர்வீழ்ச்சியின் குறுக்கே கயிற்றை கட்டி நடந்து காண்பிக்க போகிறேன். இன்றைக்கு இருப்பது போன்ற நவீன வசதி கிடையாது. சுமார் 150 வருஷத்துக்கு முன்னால் உளுந்த அவளை ஆள் அவுட்டு ஆயிரக்கணக்கான ஜனம் கூட்டிட்டாங்க அதை பார்க்க. 2 கருவி இணைக்கு ஒரு கயிற்றில் கட்டினான். ஓரத்தில் இருந்து கொண்டு பேலன்ஸுக்காக 20 பவுண்டில் கோடி பிடித்துக் கொண்டு ஜனத்தை பற்றி பேச ஆரம்பித்தான். அருமையானவர்களே, இப்போது இந்த கயிற்றின் மேல் நடந்து இந்த கயிறிலிருந்து அந்த கரைக்கு போக போகிறேன். இந்த கயிற்றின் மேல் நடந்து இந்த கயிறிலிருந்து அந்த கரைக்கு நான் போய் சேருவேன் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசிகள் கேட்டான். ஏற்கனவே சக்கஸை பார்த்துருக்காங்களா? நாங்கள் நம்புகிறோம். விசுவாசம் ஓங்கி கத்துனாங்க. அந்த சத்தம் அடங்க 5 நிமிஷம் ஆச்சு. கோலை கையில் பிடித்தான். இந்த கடன் அந்த கரைக்கு போனான், அந்த கடன் இந்த கரைக்கு வந்தான். ஒரே கைதட்டு 10 நிமிஷம் ஆச்சு. மீண்டும் பேச ஆரம்பித்தான். அருமையானவர்களே, மீண்டும் இந்த கைத்து மேலே போக போகிறேன். இப்போ நடந்து போகல, ஒத்த சக்கர சைக்கிள் வண்டி அந்த கையில் மேலே போக போகிறேன். இந்த ஒத்த சக்கர சைக்கிளில் இந்த கைத்து மேலே நான் இந்த கையில் அந்த கரைக்கு போய் சேரும் நம்பிக்கைன்னு கேட்டான். நடந்து வந்து போயிட்டு இருந்து பெரும்பாடு ஒத்த சக்கரில் வந்து போகலான்னு சொன்னோன்னே அந்த உணர்ச்சி போய் தாங்க நம்புகிற விசுவாசிகள் ஒரே கைதிட்டு விசில் அடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ சொன்னானா, அந்த ஒத்த சக்கர வண்டியில் நான் தனியாக போகல, ஒவ்வொருத்தையும் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு. நான் அவ்வளோதான். பின் ட்ராப் சைலண்ட். கைதிட்டு இல்லை, விசில் இல்லை, ஆரவாரம் அமைதி இல்லை. அந்த கரைக்கு நீல கொண்டு போய் நம்புறாங்க அப்படின்னா பயணத்துக்கு தோல்ல வச்சா சைக்கிள் உட்கார்ந்தா இந்த இடம் கரைக்கு போயிட்டான். இது நடந்தது 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. நல்ல கவனிங்க. இப்போ இந்த சம்பவத்தில் விசுவாசி யார்? விசுவாசம். அல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற விசுவாசம் இன்னைக்கு இல்லை. விசில் அடிச்சு கைதட்டி குதிக்கிற கூட்டம் நிறையா இருக்கு இன்னைக்கு. அது நிறையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்க்காத கூட்டம். நவடே ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆர் மோர். இல்லை, பார்வையாளர்கள் இன்னைக்கு ஏறாளுங்க ரசிச்சுட்டு கமல் அடிச்சுட்டு போவான். பாட்டு சூப்பர், மியூசிக் சூப்பர், மியூசிக் மெசேஜ் சூப்பர், அவ்வளோதான். லைஃப்ல அவன் கடமை அதுக்கு அர்ப்பணிக்க மாட்டான். நீங்க எப்படி? அகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்ல வேளையிலே இந்த ஒப்பு கொடுக்க அர்ப்பணி விசுவாசம் இருக்காது. மற்ற எல்லாருக்கும் சரி. இப்போ
அடுத்தபடி பார்க்க போகிறோம். விசுவாச வாழ்வின் வளர்ச்சியில் இருக்கிற 4 விதமான படிகள். 4 விதமான படிகள். முதல் படி விசுவாசத்தை துவக்க வேண்டும். 2வது படி விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 3வது படி விசுவாசத்தில் வளர வேண்டும். 4வது படி விசுவாசத்தில் பூரணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? சீக்கிரம் வெளிப்பட இருக்கிற நேச மணவாளன் பூரணர் மணவாட்டின் இடத்தில் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பூரணத்தை எதிர்பார்க்கினால் விசுவாச ஜீவியத்தில் பூரணப்பட வேண்டும். இந்த 4 படியும் வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாமா? முதலாவது விசுவாசத்தை துவக்க வேண்டும். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம துவக்குவது அவர்தான், முடிக்கிறது அவர்தான். அது துவக்க முடியாது, துவக்கணும். நான் என்ன செய்யணும்? துவக்கிற ஆண்டருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். எனக்குள்ளே வந்து விசுவாச ஜீவித்தை துவக்கும்படியாகவே இதே கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இதோ வாசல் படிந்து கதவை தட்டுகிறேன். இஸ் நாட் எ டிக்டேட்டர், சொல்வாதிகாரி கிடையாது. கம்பல்சரியாக கதை உடைச்சு உள்ள போடுறதுக்கு தட்டுவார். நான் தான் லாக் உள்ளதான் இருக்கு, நான் தான் திறக்கணும். பூட்டை உடைச்சு உள்ள வரமாட்டாருங்க, அவர் சொல்வாதி கிடையாது. நான் தடக்கால் இடம் கொடுக்க உள்ள வரமாட்டார், ஆரம்பிக்க மாட்டார். எனக்குள் வந்து விசுவாச ஜீவியத்தை துவக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். ஏன்னா அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு, இல்லையா? அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதியா? எந்த நல்ல காரியம் சரி, ஆமாம், அப்படி தான் தூக்கி வைக்கணும். நான் ஒன்றும் கிடையாது, வி ஆர் நத்திங். சரி, இப்போ விசுவாச ஜீவித்தை துவக்கிற ஆண்டு கடன் கொடுக்கும் பொழுது, அதாவது வாழ்க்கை விசுவாச ஜீவியம் துவங்கும் பொழுது 7 வகையான ஆசீர்வாதம் இருக்குமா? துவங்கும் பொழுது 7 வகையான ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? அது முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ சார் 8ஆம் வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 8:8மா? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து விசுவாசத்தை வைக்கும் பொழுது, விசுவாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்குவது ஆண்டு இடம் கொடுக்கும் பொழுது கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வார்த்தை விவரிக்கவே முடியாது, வார்த்தையே கிடையாது. விசுவாசத்தை வைக்கும் பொழுது, துவக்கும் பொழுது, துவக்கிற ஆண்டு கடவுள் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் அது என்ன? என் கடந்த கால பாவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார். forgiveness of sin, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தால் உண்டாகிற சந்தோஷம். இதான் விசுவாசிக்க வர முதல் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது வார்த்தையில் விவரிக்கவே முடியாத, அனுபவிச்சது தெரியும், இல்லையா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. இதான் விசுவாசிக்கு வர்ற முதல் ஆசீர்வாதம் ஐயா. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? அதான் சொல்றார், இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்க இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து பிறந்த நாளோ திரும்ப நாளோ கிடையாது ஐயா. என் பாவம்லாம் தீர்ந்து போன நாள், மன்னித்த நாள், அதுதான் வாழ்க்கையில் மகா இன்ப நாள். அல்லேலூயா. விசுவாசத்தை தோக்கும் பொழுது கிடைக்கிற முதல் வாசம் படா குடிகாரன் தொட்டி ஒரு குடிப்பான். போதையில் இருக்க முடியாதியா. டாக்டரே சொல்லிட்டேப்பா நீ குடிச்சிருப்பா, இல்லைன்னு நரம்பு வீக் ஆடு ஆரம்பிச்சிடும் உனக்கு, நீ குடிச்சாதான் ஸ்டடியாக நிற்பேன். டாக்டரே சொல்கிறான். போதை ஊற்ற மாறிக்குவான், போதை மாத்திரை ஊசி போட்டுக்குவான், போதை மாத்திரை சாப்பிடுவான். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் விடுவித்தார். அல்லேலூயா. என்ன சந்தோஷம் அவனுக்கு தெரியுமா? அந்த மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த வார்த்தையை விவரிக்க முடியாத அனுபவிச்சதே தெரியும் இல்லை. ஆக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தால் உண்டாகிற சந்தோஷம் முதல் ஆசை. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அதில் 9 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:9 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்திம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்றேன். கிறிஸ்தவ ஜீவியத்தை 2 அனுபவம் இருக்குங்க. ஒன்று பாவ நிச்சயம், 2வது பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் சின். மன்னிப்பு பெற்றாலும் உள்ளுக்குள்ள அந்த பாவ சுபாவம் உள்ள மறைஞ்சிருக்கும், திடீர்னு வெளியே வராது. இப்போ நான் பழைய மனுஷன் கிடையாது, ஆனால் நான் பாதிக்கப்படும் பொழுது பொறுத்து பொறுத்து பார்ப்பேன். ஒரு டபாலுக்கு டேய் நம்ம ரட்சிக்கப்பட பல்லுகளை பறந்துடும் தெரியுமில்ல. அப்போ தான் புத்துக்குள்ள மறைஞ்சு கிடந்தப்போ டபான்னு சீரும். ஒரு விசுவாசி தேவனுடைய மெய்யான மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டுமானால் பாவம் நிச்சயம் மட்டும் போன்ற போது இந்த பாவ விடுதலை, அப்போ தான் இந்த ஆத்ம ரட்சிப்பு விடுதலை கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை விடுதலையோடு என்ஜாய் பண்ணலாம். பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை, இது 2வது ஆசீர்வாதம். 3, 4 ஒரே வசனத்தில் இருக்கு. அது என்னன்னா ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட மூன்றாவது ஆசீர்வாதம், விசுவாசத்தாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய பேர் என்ன? வாயாடி வாயாடி வாயாடி, இது பழைய பேர். இப்போ நீதிமான். பிரைஸ் எல்லாம் அவனா திருட்டு பைய, அது பழைய பேர். இப்போ கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்முடைய திறமையினால் சம்பவ காரியம் இல்லை, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறபடினால் கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீதிமானாக்கப்படுகிறோம். வாசித்து தொடர்ந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம், பீஸ் வித் காட். பழைய நிலைமை யார் தெரியுமா? ரோமர் 5:10 வாசிக்கிறோம். நான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். உண்மைதானா? we are enemies of God. அப்படிப்பட்ட நான் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவனோடு சமாதானம், பீஸ் வித் காட். ஆண்டோடு சமாதானம்னா அவர்கிட்ட நேராக போகலாம், டைரக்டாக போகலாம், உரிமையோடு போகலாம், நம்பிக்கையோடு போகலாம், இடைத்தரகர் தேவையில்லை. உண்மைதானா? யாருக்கு தேவனோட சமாதானம் இல்லையோ அவங்க தான் அங்கேயும் ஃபோன் பண்ணுவா, லெட்டர் போடுவா. உண்மைதானம்மா? நேரடியாக போறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஒரு அப்பா நான் புள்ள
இப்ப நேரடியா போல, தைரியமா போல, நம்பிக்கையோட போல. நமக்குள் இடைத்தரல் தேவையே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், தேவனோடு சமாதானம். இது 4வது ஆசீர்வாதம். 5, 6 அடுத்த வசனத்தில் இருக்கு. எது நமக்கு தெரிஞ்ச வசனம்? யோவான் 3:16. யோவான் 3:16 மனப்படமா சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விசுவாசி கெட்டே போக மாட்டான். இதுதான் 5வது ஆசீர்வாதம். அரசியல்வாதி நம்பி கெட்டு போனவன் நிறைய இருக்கிறான். சினிமாக்காரன் நம்பி கெட்டி சீரழிஞ்சவன் நிறைய இருக்கிறான். இயேசுநாதர் நம்பி கெட்டு போன சரித்திரமே கிடையாதுயா. அல்லேலூயா. கெட்டு போனவன்லாம் திரும்பி இருக்கிறான், மாறி இருக்கிறான் இல்லையா? அவன் பாருங்க, பயங்கர ஊழல் பேர் வழி. அவன் மாறிட்டாயா. கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு. திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் வந்தார் ட்ரெஸ்ஸோட. பயந்துடாதீங்க, ஆஃபீஸில் வந்துட்டேன், சாட்சிக்கு நான் போயிருவேன் அப்படின்னார். எங்கள் அப்பா போலீஸ் 8. நான் ஜாயின் பண்ணும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணேன். கிறிஸ்தவ குடும்பம் தான், பயந்து தான் இருந்தேன். நாள் ஆக ஆக என் பையில் வந்து காசை வச்சானுங்க. வேண்டாம் வேணும்னு சொன்ன வச்சுட்டேன். இப்போ அது பயமெல்லாம் போச்சு. நிறைய காசை வாங்க ஆரம்பித்தேன், லஞ்ச பணத்தை வாங்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு கொண்டு மனைவி குண்டு எழுத பணத்தை அப்படின்னு சொல்லுவா. பேங்கில் வைக்க ஆரம்பித்தேன். 500 கிட்ட மாற்றினேன். இப்போ என்ன பண்ணேன், நகையை பார்த்து போய் வச்ச ஆரம்பித்தேன். நிம்மதி இல்லை, நிம்மதி பூரா போச்சு. சபை மூப்பர்கிட்ட போனேன், ஐயா அப்படியா பாஸ்டர்கிட்ட போனேன். ஏய் அந்த படத்துக்கு கொண்டு வா போ அப்படி அப்படின்ட்டா. அந்த சபை மூப்பர்கிட்ட போனேன். தம்பி என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஐயா வித்து ஏழையில் கொடுத்துட்டார். எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இயேசுநாதருக்கு பிரியமாக நான் வாழ்கிறேன், முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு போல்ட தைரியமாக சாட்சி சொன்னார். இல்லை ஊழல் பெருவழியை மாற்றுவதனால இயேசுநாதர். ஐயா இந்திய நாடு ஊழலற்ற நாடாக மாறணும்னா நம்ம அரசியல்வாதிகள் இயேசு விசுவாசம் வைக்கணும். நீ எந்த கட்சியை விசுவாசம் பிரச்சனை கிடையாது. இயேசுநாதர் விசுவாசம் வைக்கிற எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. நம்ம கெட்டே போக மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? பெரிய கொலைகாரன் 9 கொலை பண்ணவன் அர்ச்சன் ஷோப்பே யூபியில் நான் ஊழல் செய்யும் போது இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு வராங்க. இவனை பார்த்தா போலீஸ் எல்லாமே 9 கொலை பண்ணவன், ஊரே நடுங்கும். ஒரு நாள் பார்த்து இவ்வளோ மிரட்டி இவங்க கொடுக்குறாங்களே, படிக்க ஆரம்பித்தான் பாருங்க. உள்ளத்தை தொட்டார், அழுதான். வாழ்க்கையை மற்ற அழ வச்சவன் முதல் அழுதான். இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, அர்ப்பணிச்சாங்க. எல்லா கேஸ்லேருந்து விடுதலை ஆகி போச்சு. வெளியே வந்தான். பாரு ஏன் விடுதலை உனக்கு? சாட்சி ஊரில் இன்னைக்கு ஊழியம் செய்யறான் இயேசுநாதருக்கு. ஹல்லேலூயா. அவன் தான் ஒரு தமிழ் பாட்டை சொல்ல ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணான். எந்த உள்ளம் தங்கம் இயேசுநாயகம். தமிழ் பாட்டு பழைய பாட்டு, எபிபி பாட்டு. மேரே தில் மே ஆவோ பியாரே ஈசுஜி, அப்பனா கர் பனாவோ பியாரே ஈசுஜி. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கதையை பாடுறீங்களா? நீ தமிழில் பாடுங்க, நான் ஹிந்தியில் பாடுவேன். மேரே தில் மே ஆ अपना घर बनाओ प्यारे यीशु जी. ஹல்லேலூயா. விசுவாசம் வைக்கும் பொழுது கெட்டு போகலாம் திரும்பி இருக்கிறாயா. கெட்டே போக மாட்டான். கெட்டு போகாமல் தொடர்ந்து வாசி. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு விசுவாசிக்கும்படி நித்திய இட்டர்னல் லைஃப். ஐயா அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை இல்லையா, அழியாத நித்திய வாழ்வு. அவரோடு யுகாயுக வாழ்வை பெறுகிறான். ஓ, எந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாதுயா. காசு கொடுத்து மருந்து வாங்கி மனத்தை வேணா தள்ளி போடலாம். நீ
இன்னைக்கு சாவு நாளைக்கு சாவு, அவ்வளோதான். நித்திய வாழ்வு, ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற உயரமான வாழ்வு, இயேசுவோடு வாழ்வு, கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்கக்கூடிய 6வது ஆசீர்வாதம். 7வது ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 16:31 வாசிங்க. 16:31, 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் மட்டும் இல்லையா, குடும்பம் முழுசும் அந்த ஆண்டுக்குள்ள வந்துடுவாங்கண்ணா. ஹல்லேலூயா. இதான் ஏழை ஆசீர்வாதம். எங்கள் வீட்டில் இயேசுநாத விசுவாசி ஏற்கனவே என் தம்பி தான் காலேஜ் படிக்கும்போது, அப்போ அந்த காலத்தில் பியூசி ஏற்றுக்கொண்டா வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் கிண்டல் பண்ணுவோம். பைத்தியக்கார பையன் இந்த அல்லே கொடுத்த மாட்டிக்கிட்டான், கிண்டல் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அவன் பாடு ஜெபம் பண்ணுவான். தேவன் அந்த ஜெபத்தை விசுவாசத்தை கனப்படுத்தினார். என்னை தொட்டார், எங்கள் அக்காவை தொட்டார், அடுத்த அக்கா, அடுத்த தங்கச்சி, எல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர். கடைசிக்கு அப்பா அம்மாவை தொட்டார். எப்படி கிடம் முழுவதும் ரட்சிப்புள்ளே வந்தது. ஹல்லேலூயா. ஆக விசுவாசி துவக்கும் பொழுது, தொழுக்கிற எடுக்கும் பொழுது இந்த 7 பேர் ஆசீர்வாதம் வச்சிருக்கார். சரி, இப்போ தூக்கு விசுவாசத்தை எப்படி சபையில் அறிக்கை செய்வது? சபை அறிக்கை செய்வதுனா ஞானஸ்நானத்தின் மூலமாக. வாசிக்கலாமா? 2 வருஷம் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:12. சபையில் அறிக்கை செய்கிறார். விசுவாசித்த பொழுது புருஷனும் ஸ்திரீயாசனம் பெற்றாங்க. அது உறுதி செய்தவர்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் 36 வாசிங்க. 36 இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில், யாரு? என்றான். விசுவாசியாதான் தடையே. விசுவாசிதான் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு விசுவாசிகள் சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போ விசுவாசி ரோமர் மார்க் 16 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவான். மனம் திரும்பும் விசுவாசம் இல்லாமல் சின்ன குழந்தையோ வாலி பசங்களோ பெரிய இடம் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. இதுவே சத்தியம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவ பரிகார இயேசுவை நோக்கி திரும்பணும். 2 திரும்பி நாம் அவருடைய விசுவாசம் வைக்க வேண்டும். 2 தான் நிபந்தனை ஞானஸ்நானத்துக்கு. வயசு கிடையாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த 2 இல்லாமல் நான் கொடுக்கவே அது பிரயோஜனம் கிடையாது. இன்னொருத்தர் ரோமர் 6:3 வாசிங்க. கலாத்தியர் 3:27 சீக்கிரம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ இல்லையா? கிறிஸ்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் இருக்கா? சரி வாசிங்க. ரோமர் 6:3 வாசிங்க. ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்று, கிறிஸ்து இயேசுக்கு உள்ளாக ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்குகிறது. அது விளைவு என்ன? நீ படிச்சு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்ல. நோயனுடைய பேரை சொல்லிட்டு அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறார். அப்போ எடுக்க பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதில் 20 வாசிங்க. 19, 20.
அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்பறியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். அதுக்கும் ஞானஸ்நானம் என்ன சம்பந்தம்? எப்படி ஆண்டவருடைய சொல்லி கீழ்ப்படிந்து நோவா குடும்பத்தால் பேழைக்குள் சென்றபடினால் ஜலப்பிள்ளை தடு காக்கப்பட்டார்களோ அதே போல ஞானஸ்நானமாய் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் வரக்கூடிய அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். கிறிஸ்துக்கு புறம்பே ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கிடையாதியா? வரக்கூடிய அழிவு காக்கப்பட வேண்டுமானால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கப்பட வேண்டும். ஞானஸ்நானமானது மூலமாய் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கப்படுகிறோம். மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஞானஸ்நானத்தில் இவ்வளவு அர்த்தம் இருக்கியா? இது சடங்காச்சாரம் கிடையாது. என் வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்குள் வர ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? தண்ணீர் இருக்கிறதே தடையணை, தடையணை. நிற்க வச்சான்னா, ஐயா அடுத்த கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறேன், நீங்கள் எப்போ தலைமை தாங்க வருவீங்கன்னு கேட்டிருப்பான். ஆகா டேஞ்சர்னஸ் சொல்லி தூக்கிட்டே போயிட்டார். ஆவியானவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேலை முடிஞ்சு போச்சுல, வந்துக்கிட்டு நிற்காதங்க. என்ன அழகாக நடத்துகிறார் பாருங்க. விசுவாசத்தை துவக்க வேண்டும் இல்லையா? சரி, அடுத்தபடி விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே வீட்டில் பாம்பு அடிக்கும் தெரியுமில்ல? ஆமாம், மீட்டிங் தானே போக சொன்னேன். உன்னை ஞாபகம் சொன்னாங்க மீட்டிங் போக கை தட்டு பாட்டு இன்னும் ஞானஸ்நானம் இது பின்னாடி துரத்தி விட்டு பாம்பு அடிக்குங்க. அது தெரியுமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விசுவாசத்தை துவக்கும் பொழுது உபத்திரவம் பாடு கஷ்டம் வரியா தெரியுமா? விசுவாச ஜீவியத்தில் உபத்திரம் பாடு கஷ்டம் உண்டு. நிலைச்சிருக்கணும். அதான் சொன்னார். சீட மனத்தை இடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி நம்ம அநேக ஒருத்தர் வழியாய் ஒன்று ரெண்டு இல்லை அப்படி நிலைத்திராமல் பின்வாங்கி போன 2 பேரை பற்றி வேற சொல்லுது. இவங்க தோக்கலை உண்மைதான், ஆனா நிலைச்சு நிக்கல, பின்வாங்கிட்டான். அவங்கள பேரை சொல்லியே சுட்டி காண்பிக்கிறார். ஏன்னா நீ அவங்கள பார்த்து ஏமாதக்கூடாது. நல்லா தானே இருந்தான், கைதட்டினா பிரசங்கம் பண்ணா இருந்தான், இப்ப பின்வாங்கிட்டான். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஞானஸ்நானம் என்பது நல்மனசாட்சி உடன்படிக்கை. என்ன பண்ணாங்களா? இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி ஊழி செய்கிற பணத்துக்காய் டாலருக்காய் ஊழி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. இவர்களால் விசுவாச ஜீவியத்தில் பின்வாங்கி போனவர்கள். எதையும் இம்மைக்காக பொருளுக்காக நல்மனசை தள்ளிவிட்டு பின்வாங்கி போனாங்க. அடுத்து யாருன்னா தேமா 2 தீமோத்தேயு எடுங்க 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அங்கேயும் பணத்தை சொல்றார், பேர சொல்றார்.
9:10. நீ சீக்கிரமா இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலக ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் உலக ஆசையினால் விசுவாச ஜீவித்தை நிலைத்திராமல் பின்வாங்கி போன தேமா எத்தனை பேர் இருக்காங்க? உலக பதவிக்காக, வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக அந்த தூக்கி எறிஞ்சிட்டு இல்ல பின்வாங்கி போன கூட்டம் நிறைய இருக்கியா? தேமா அடையாளம் பிடிக்கணும். தூக்கினது உண்மைதான். ராஜா என்ன வந்தாலும் சரி விசுவாசத்தை நிலைத்திருப்பேன், பின்வாங்க மாட்டேன், உயிரே போனாலும் சரி இல்லை ஆணித்தரம் பண்ணிக்கணும். ஆக விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும். 3வது விசுவாசத்தில் வளர வேண்டும். நிலைத்து நின்ற பிறகு வளர்ந்தாதான் அந்த வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். இல்லை இந்த மோடி வகை பில்டிங் மாதிரி மேலே போய் டபால் கீழே விழுந்துடும். 11 மாடி பில்டிங் விழு போச்சு இல்லை ஜகஜகா. ஏன்னா அது ஸ்ட்ராங் இல்லை. பில்டிங் கட்டிவிட்டா மேலே லேண்டு சரியில்லை. அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, எப்படி அதுக்கு மேலே கட்டலாமானே டகடகடாங்க என்ன டபால் விழுந்து ஒன்று போச்சு, எல்லாம் போச்சு. ஆக வளர வேண்டும். ஒரு விசுவாசி விசுவாசத்தில் துவக்கி நினைச்சுன்னு வளரும் பொழுது அது 4 அடையாளம் இருக்கு. இந்த 4 அடையாளம் யாரு கூட இல்லையோ விசுவாசத்தை வளரவில்லை, துவக்கி நடத்தி உட்கார்ந்து கண்டுபிடிச்சிடலாம். உதாரணம் யாருன்னா மோசே. வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, பெரியவனான பொழுது வளர்ந்து வந்த பொழுது, விசுவாச ஜீவித்திலே மோசே குழந்தையா இருந்த உள்ள அனுபவம் இருக்கு, வளர்ந்து வந்த பொழுது உள்ள அனுபவத்தை சொல்லி இருக்கு. குழந்தையா உள்ள இடைமுறைக்காக இருக்கு. ரெண்டு சொல்லுவேன். விசுவாசத்தாலே மோசே தன் பெரியவனான பொழுது வளர்ந்து வந்த பொழுது வாசியமா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அந்த அன்றைய வார்த்தை வெறுத்து, சீஷத்துவ வார்த்தை ரொம்ப முக்கியம். வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷன் அல்ல. சிஷ்யத்த வாழ்க்கையில வெறுக்க வேண்டியது வெறுக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். எதை வெறுத்தாரா? பார்வனுடைய குமாரத்தின் மகன் வெறுத்து. எப்ப? பின்ன பொழுது, குழந்தையா இருந்த பொழுது. மோசே நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டார். தெரியாதா? நம்ம ராஜா, கிங், அவங்க டாக்டர், அவங்க மகன். எப்படி? அதிகாரத்தில் அந்தஸ்துல பதிலுக்காக சொந்தம். குழந்தையா இருந்த பொழுது. இப்போ அது வெறுத்தார். அது வெறுத்து அடிமையாய் நசுக்கப்பட்டு கொடுத்த தேவன் தான் சொந்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெறுத்து ஏமா ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்டேன். அதான் தெரியாதா? நம்ம எம்எல்ஏ இருக்கார்ல, எம்எல்ஏ ஒய்ஃபுக்கு தம்பி மாமன் சுத்துவான். நினைத்தது கேள், கர்த்தர் தருவார். சும்மா போனவன் கூட பேராசை நினைச்சுதான் வாரான். எங்க வருத்தான்? எதை வருத்தான்? ஒண்ணு இருக்கலையே. வெறுத்து ஆயத்தமாயா? கடந்த நூற்றாண்டு வாழ்ந்த பக்தனோட ஸ்டீட் ஸ்டட், சார்ல்ஸ் ஸ்டட். அப்ப பெரிய கோடீஸ்வரன். சார்ல்ஸ் ஸ்டட் வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர், மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்ல. இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு வசனத்தையும் அவர் கடைபிடிக்கணும். ஒத்து வரலையோ அதில் ஆவுக்கு அர்த்தம் சொல்லிடுவோம் இல்லையா? ஆண்டு சொன்னாரா அது அப்படிதான் அர்த்தம். அப்படி அர்த்தம் ஒன்றும் புரியல அவருக்கு. ஒருவன் தனக்குள்ள இருக்க விட்டால் சீசன் அல்ல. அன்னைக்கு மத்தியில் 3 மணிக்கு நியூஸ் வருது. செல்வேஷன் எழுதி கொடுத்தாராம். ஒரு 300 பவுண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டார். ஏன்னா அந்த திருமணமாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே சேனல்ல பிரின்சிபல் அம்மா மெசேஜ் பண்ணிட்டாங்க. அவன் திருமணம் வரக்கூடிய மனைவிக்கு ஒரு 300 பவுண்ட் வச்சுட்டார். இதுக்கு
இருக்கலாமே, சகாய் போச்சு. எடுத்து வச்சு பணம் காணாதோ? ஆமாம் அப்படி இதுவாக சொன்னார். எங்கே வெறுத்தான்? பாஷை பேசுறாங்க, குதிக்கிறாள், ஒன்னும் வெறுக்கிற மாதிரி இல்லையே. யாரும் வர மாட்டேங்க. நீ போ அப்படிங்க ஆண்டவர். மகா கடைசி கூட வரா, ராபர்ட் வாலிபன் கூட வரான். நல்ல கவனிங்க, கர்த்தரை வெறுத்தவர். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நீ எனக்கு செய்ய உன்னை கூப்பிடலப்பா, உன்னால் செய்ய முடியாததை உன் மூலமா நான் செய்ய போறேன், அதுதான் உன்னை கூப்பிட்டுருங்க அப்படின்னாராம். கலங்கிட்டான். அப்பா உங்கள் ஞாபகத்தான் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்குறேன். பயங்கர ஷாக். ஒரு ஓலை குடிசை, கார் உடைஞ்ச மேஜை, படு நாலுலேருந்து 7 ஜெபம் பண்ணுவார். கண்டு கிடையாது, சன்லைட் வரும், சூரிய வெளிச்சம், பைபிள் வாசிப்பார். 7 மொபைல் வாசிப்பார். இதான் வழக்கம். விளக்கமாக வந்தார், பைபிள் எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சார். புரட்டார் 1 ஹவர் 2 புரட்டிகிட்டே இருக்கார். இந்த ஆப்பிரிக்கா வாலி பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அது நம்மளும் பார்க்குற 1 ஹவர் புரட்டிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது மறந்து வச்சு தேடுறாரா? ஐயா தப்பாக நினைக்காதீங்க, 1 ஹவராக பார்க்குறேன் பைபிள் அங்கேயும் போட்டிக்கிட்டு இருக்கீங்களே, மறந்து தெரியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாமா? தம்பி நான் மறந்து வச்சு தெரியல, இந்த வேத புஸ்தகத்தில் நான் கடைப்பிடி பேராசை தூண்டு செய்திகள். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படும் வெறுத்து வாசிப்பா, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவத்தையே தெரிந்து கொண்டு அடுத்த எக்ஸ்ட்ரீம் எது தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் ஒரு சிலர் யாரும் பிரவேசிக்க வேண்டும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஒருவர் கிறிஸ்தவ இருப்பதனால் தென்னிந்தியா ஊழியம் எனக்கு மோட்ச வாழ் மாதிரி இருக்கு. அங்கே அடிமத மீறி நரகம் மாதிரி இருக்கு. ஆனால் என்ன சொல்றாருன்னா, அங்கே அனுபவித்த தேவனுடைய பிரசன்னத்தை இங்கே அனுபவிக்க முடியல அப்படிங்கிறார். ஆமாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இல்லாமல்
பரலோகத்தில் பார்க்கிலும் கிறிஸ்துவோடு கூட நரகத்தில் இருப்பதை தெரிந்து கொள்வேன். பாடுகள் உபத்திரம் இல்லாமல் எழுப்பது கிடையாதுயா. தெரியுமா? இதான் திருச்சபை சரித்திரம். வேல்டு ஹிஸ்டரியா தான். துன்பத்தை தெரிந்து கொண்டு வாசிதமி இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இனி வரும் பலன் நோக்கம் வந்து ஒன்று மேல் நோக்கம் பாரு. குழந்தை அதிகமாக்கி மோர் பிளஸிங். விசுவாச ஜீவித்தை வளர்ந்துள்ள அறிகுறி தான் இந்த நாள் அறிகுறி. எதை அதிக ஆசீர்வாதம் என்றோம்? காரு பங்களாவா? கிறிஸ்து நிமித்தம் நிந்தை. பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோமே. ஆபிரகாம் விசுவாசம் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின கிரியை பலியிடு இல்ல சொன்னாரா? தாவீது பெற்ற பையன் அவன், அப்பா பிறந்த பையன். பலியிடுங்கிறார். ராத்திரி பேசியிருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது. அதுல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ராத்திரி பேசியிருக்கிறார். ஆபிரகாம் மனசு எப்படி துடிச்சிருக்கு பாருங்க. மகனே கர்த்தர் பார்த்துக்குவார். இவன் அந்த பலியாடு. மகனே கர்த்தர் பார்த்துக்குவார். மலைக்கு மேல போய் கற்பனை பண்ணுங்க. நம்ம ஓல்டு ஃபெல்லோ இந்த பலிபீடத்தை எல்லா கல்லு வரகல்ல இவன் அடிக்க வச்சிருப்பான். ஈசாக்கு தான் எல்லாம் அடிக்க முடிச்ச உடனே ஜெபத்தோடு பொறுமையா சொல்லியிருப்பான். மகனே கர்த்தர் சொன்ன பலியாடு நீதான்டான்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஆண்டு வாயத்தில் இருக்கல. ஆண்டவராமே பிள்ளை கத்தியை போடாப்பா போடாத. திரும்பி பார்க்கலாம். ஆடு இருக்கு பலி செலுத்தான். ஆண்டு வாக்கு கொடுக்குறான் இல்ல. இப்போ கற்பனை பண்ணுங்களேன். திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான். குடிசை நெருங்க ஒரு உருவம் தலைமுறை ஓடி வரும். யாரு? சாரமா. ஏங்க என்னாச்சுங்க? இந்த வார நீங்க 3 நாள் 6 நாள் பையனை காரில் அவன் இன்னும் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்னாச்சு ஓடு கத்திப்பான். அப்பந்தான் ஆபிரகாம் முதல்ல சொல்லியிருப்பான். கப்பாடி ஆண்டு பேசினாரு. உங்களோட சொன்னா சர்வநாசன் தெரியும். அதான் இந்த வாரண்டு கூட்டு போயிட்டேன். போனவன் நம்ம போயிருக்கானே. அவன் பூர்ணப்பட்டது காண்கிறோமே. பூர்ணப்பட வேண்டும். கிரியைகளால் விசுவாசித்தது தேவன் தம்முடைய ஜனத்தை
இருந்து விடுவித்தானா. வாசிங்க, அது எச்சரிப்பா இருக்கு. யூதா புக் எடுங்க, அதில் 3ஆம் வசனம் வாசிங்க. யூதா 3ஆம் வசனம் வாசிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொள்ளும் விசுவாசத்துக்காய் தைரியமை போராட வேண்டும் என்று இறுதி எனக்கு கருத்து அவசியம் இருக்கின்றது. அது 5ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எனவே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொள்ளும் விசுவாசத்துக்காய் தைரியமே போராடணும். அழித்தார், விசுவாசம் அழித்தார். ரொம்ப டேஞ்சருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். போராடி காத்துக்கொள்ள உயிரையே பணவித்த பவுலுடைய தெரியுமா? கிறிஸ்து விசுவாசத்திற்காக ரோமபுரியிலே கிறிஸ்துவின் 67ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். மரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உலகம் தூக்கி எறிந்தது. பல்லோகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, வெள்ளை எங்கையிலே திரட்டிருக்கிறவர்கள் யார்? இவர்கள் தங்கள் ரத்தத்தை ஆற்றுக்கொண்ட ரத்தத்தை தூய்த்து வெடித்தவர்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ள உயிரியை கொடுத்தவர்கள். பல்லோகத்தை அலங்கரிக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரியே, 2 கூட்டம். உலக இன்பத்திற்காய், உலக ஆதாயத்திற்காய் விசுவாசத்தை மறுதளித்து உலகத்தை பேர் புகழ கூட்டம். அதே சமயத்தில் விசுவாசத்துக்கு ஜீவனை கொடுத்து உலகத்தை தூக்கி எறியப்பட்ட கூட்டம். ஆனால் அவர்கள் பல்லோகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பேர் புகழா, பல்லோகத்தை அலங்கரி கூட்டமா? எதிலே நம்மை இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம்? வெளியிலே எங்களை தட்டுகள் யார்? விசுவாச வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவத்தை தோய்த்து வெடித்தவர்கள், கிறிஸ்துக்காய் விசுவாசத்துக்காய் ஜீவனை பழகு துணித்தவர்கள். உலகம் தூக்கி இருந்தது, ஆனால் பல்லோகத்தை அலங்கரிக்கிறாங்க. ஆண்டவரே, உலகத்தின் பேர் போடல, பல்லோகத்தை அலங்கி கொடுத்த நானும் ஒருவனை காணப்பட விசுவாசத்திற்காய் தைரியமாய் காத்துக்கொள்ள போராடி ஜீவனை கொடுக்க உங்களுடைய பலன் தாரும். அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோமா? ஆகிலும் மனுஷகுமார் வளர்ந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துலகம் முந்தி நீடிட்டு கேட்டின் மகனை பாவம் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. நீர் விசுவாசத்தை பின்வாங்கிட்டாங்க, மறுதளிச்சிட்டாங்க, அந்த துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக, அழிந்து ஒரு ஆசீர்வாதத்துக்காக, பதவிக்காக, ப்ரமோஷனுக்காக பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொள்கிற விசுவாசத்துக்காய் தைரியமே போராடுதுமே. ராஜா, உலகத்தை அழகின் கூட்டத்தில், பல்லோகத்தை அழகின் கூட்டத்தில் நான் ஒருவனை காணப்பட என்னை விசுவாசத்தின் ஆவை நான் நிரப்பும். எனக்குள் காணப்படுகிற எல்லா விசுவாசத்தை எடுத்து போடும். கேட்கலாமா? அந்த ஒரு கவியை உணர்ந்து பாடி அர்ப்பணிக்கலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தனிமையிலு வறுமையிலு லாசரை போன்று நின்றவர்கள், யாசித்தாலு போஷித்தாலு விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவம் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது.
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? ராஜா, எங்க பார்த்தா விசுவாச துரோகங்கள், விசுவாசம் மறுதலிப்பு நடக்கிற காலத்திலே ஒரு முறை ஒப்புக்கொள்ள விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராடக்கூடிய கிருபையை பலனை எனக்கு தாரும். கேட்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். வருகையினுடைய கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டோம். எங்கு பார்த்தால் விசுவாச துரோகங்கள், விசுவாச மறுதலிப்புகள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உள்ளத்தை விசுவாச நாவினால் நிரப்பும். துவைக்கும் விசுவாசத்திலே நிலைத்து நின்று அதில் வளர்ந்து பூரணப்பட்டு நம்ம சந்திக்க என்னை எங்களை ஆயத்தப்படுத்தும். மீண்டும் நாளை ஆயத்தத்தோடு சுமந்தோடு வாரும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காத்து நாளை காலை ஆராதனை 9 மணிக்கு கடந்து வரும்படியாக